வணக்கம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா நியூ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது என்ன எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டபிள். அதாவது டெல்லி போலீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டபிள் அப்படிங்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டபிள்லேயே வந்து எக்ஸிக்யூட்டிவ் கான்ஸ்டபிள்னு சொல்லுவாங்க. இது மேல் அண்ட் ஃபீமேலுக்கான டெல்லி போலீஸில் மட்டும் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடியது. இது 2025ஆம் ஆண்டுக்கான எக்ஸாமினேஷன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷனுங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 22/9/2025, அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்க டைம்லேயே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேங்க. என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/10/2025. ஓகே, அதுதான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. நைட்டு 11 மணி வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும். ஓகேவா? எஸ். ஸோ 22 செப்டம்பர் 22 ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் 21 வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது தீபாவளிக்கு மறுநாள் வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, புரிஞ்சுங்க. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இதுதான். தீபாவளி வந்து அக்டோபர் 20, ஓகே, 21ங்கிறது தீபாவளிக்கு மறுநாள் வரைக்கும் வந்து நீங்கள் இந்த எக்ஸிக்யூட்டிவ் கான்ஸ்டபிள்னு சொல்லப்படக்கூடிய டெல்லி போலீஸில் இருக்க எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும். ஓகே, எஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ வந்து ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் வந்து கட்ட வேண்டியது இருக்கும். அது யாருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் கட்டுறதுக்கு என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22/10/2025. அப்ளை பண்ணுறதுலேருந்து ஒரு நாள் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து ஃபீஸ் கட்டிக்கிறத கட்டிக்கலாம். ஓகேவா? எஸ். அப்போது அக்டோபர் 22 வரைக்கும் வந்து நீங்கள் ஆன்லைன் ஃபீ கட்டிக்கலாம். 21 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து இப்போது ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் கட்டுறதுலையோ அல்லது ஆன்லைன் ஃபில் பண்ணதுலையோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா, விண்டோ ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அப்படி ஃபார்ம் அப்படிங்கிற கரெக்ஷன் பண்ணிக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸில் கரெக்ஷன் பண்ணுறதோ அல்லது ஆன்லைன் பேமெண்ட் இருக்குல்ல, ஃபீ கட்டுறோன்னு சொல்லியிருந்தோம்ல, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாமல் இருந்து விட்டுட்டீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்க முடியும். எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா 29/10/2025 வந்து பார்த்தீங்கன்னா 31/10/2025 இந்த 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கிற முடியும். எப்போனா அக்டோபர் 29 ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் 31 வரைக்கும் வந்து இந்த விஷயம் வந்து, அதாவது விண்டோ ஆஃப் தி ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கும். அதில் உங்களோட அப்ளிகேஷன்ஸில் எந்த இடத்துல நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணீங்க அப்படிங்கிறது கரெக்டாக திருத்திக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து தனியாக ஃபீ வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த பற்றிய டீட்டெயில்ஸும் நான் வந்து உள்ள உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கப்புறம் இப்போ ஆன்லைனில் இப்போ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியாச்சு, ஃபீஸ் கட்டியாச்சு, அதில் இருந்து சின்ன சின்ன தப்பு இருந்துச்சு, அதையும் திருத்தியாச்சு விண்டோ ஆஃப் தி கரெக்ஷன் அப்ளிகேஷன்ஸ் மூலமாக. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தான் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் நடக்க போகுது. இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025 இருந்து ஜனவரி 2026 இந்த 2 மாதத்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வந்து நடத்துவோம் அப்படிங்கிற சொல்லியிருக்கான். ஓகேவா? எஸ். ஸோ இதுக்கு வந்து சிங்கிள் டயர் எக்ஸாமினேஷன்ஸ் தான் வந்து இருக்க போகுது. ஓகே, அதை பற்றியுமே நம்ம டீட்டெயில்ஸை பார்ப்போம். உங்களுக்கு இந்த எக்ஸாம் ரிலேட்டடான சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சு, அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணுறதுல எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த நம்பர் தொடர்பு கொள்ளலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 லாங்குவேஜ் வரைக்கும் வந்து மொழியில் 13 மொழிகளில் வந்து நீங்கள் பேசிக்கலாம். ஓகேவா? எஸ். வெறுமனே இந்தி அண்ட் இங்கிலீஷ்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு பயமும் தேவையில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 13 லாங்குவேஜ் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு வரைக்கும். இந்த 1180-030-93063 இந்த நம்பர்ஸ் நோட் பண்ணிட்டு உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா இது கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது நெக்ஸ்ட் கொஸ்டின் வருதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எக்ஸாமினேஷன்ஸும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும், அதாவது உடல் தகுதி தேர்வுகள்லாம் வந்து இருக்கும். அதே மாதிரி ஹைட்லாம் வந்து பார்ப்பாங்க, அந்த விஷயமும் வந்து இருக்கும். இப்போ இந்த எக்ஸாமினேஷன்ஸுக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கான சம்பளம் பே ஸ்கேல் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பே லெவல் 3 அடிப்படையில் 21,700 ஆரம்பித்து 69,100 வரைக்குள்ள வந்து இருக்கும். இது வந்து குரூப் சி லெவலான போஸ்டிங். ஓகேவா? அதையுமே தெரிஞ்சுக்கிறேங்க. இப்போ வேகன்சி, ஓகே, இவ்வளோ விஷயம் சொன்னீங்களே, எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,500க்கும் மேற்பட்ட வேகன்சி இருக்குது. இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோனா பொதுப்பிரிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,194, சாரி 1914, அண்ட் எக்கனாமிக் செக்ஷன் 456, ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா 967, எஸ்சி ஷெட்யூல் கேஸ்ட் 729, ஷெட்யூல் ட்ரைப் வந்து பார்த்தீங்கன்னா 942. அப்போ டோட்டலாக இந்த கான்ஸ்டபிள் மேல் எக்ஸிக்யூட்டிவ்க்கான மேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4,408
போஸ்டிங் வந்து இருக்குது. ஓகேவா, பொது பிரிவு எக்கனாமிக் செக்ஷன் ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லாம் சேர்த்து. ஓகேவா, ஆண்களுக்கு மட்டும் 4408 போஸ்டிங் வந்து இருக்குது. ஓகே, அதே இது வந்து கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ்ல ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொது பிரிவில் 1047, எக்கனாமிக் செக்ஷன் 247, ஓபிசி 531, எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 487, ஷெட்யூல் ட்ரைப் வந்து 212, ஒட்டுமொத்தமாக வந்து 2496. இது எல்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே கான்ஸ்டபிளே வந்து எக்ஸர்வீஸ் மேனுக்கு மட்டும் வந்து மேல் கேண்டிடேட் இருக்கிறாங்க. அது வந்து 107 போஸ்டிங் பொது பிரிவுலையும், எக்கனாமிக் செக்ஷன் 26, ஓபிசி 54, எஸ்சி 62, எஸ்டி வந்து 36, ஒட்டுமொத்தமாக 285 ஆண்கள் எக்ஸர்வீஸ் மேனில் கான்ஸ்டபிளில். அதே மாதிரி பெண்கள் வந்து அது எது வந்து எக்ஸர்வீஸ் மேனில் கமாண்டோ ஆண்கள் வந்து எடுக்கிறாங்க. கமாண்டோ வந்து எக்ஸர்வீஸ் மேன் எடுக்கிறாங்க. ஓகேவா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பொது பிரிவு 106 பேர், எக்கனாமிக் செக்ஷன் 25, ஓபிசி வந்து 56, அடுத்து எஸ்சி வந்து 138, எஸ்டி வந்து 51, ஒட்டுமொத்தமாக 376. இது எல்லாத்தையும் டோட்டலாக கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 7565 போஸ்டிங் வந்து இருக்கும். ஓகேவா, இந்த 7565 போஸ்டிங்கில் நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங். ஸோ அதுக்கு நீங்கள் கடுமையாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை கிராக் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தா இதில் என்ன மாதிரி முக்கியமான விஷயங்கள் இருக்குது, இது எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி இருக்கும், இதுக்கு வேறு என்னென்ன கிரிட்டீரியா இருக்குது, அது போக வந்து இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்து. ஓகேவா, எவ்வளோ ஏஜ் லிமிட் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 25 வயசுக்குள்ளே இருக்கணும். அதாவது எந்த தேதி அடிப்படையில்னா 1/7/2025 அடிப்படை, ஜூலை 1 அடிப்படையில், இந்த வருஷம் 2025 ஜூலை 1 அடிப்படையில் உங்களுக்கு 18 25 வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஓகேவா. எஸ், ஸோ நீங்கள் எந்த மாதத்துலேருந்து இதுக்குள்ளே பிறந்தவங்களா இருக்கணும் அப்படின்னா 2/7/2000 1/7/2007 பிறந்தவங்களா இருக்கணும். ஓகேவா, ஸோ இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வருஷம். ஓகேவா, அதே மாதிரி வந்து ஓபிசிக்கு வந்து 3 வருஷம். மற்ற எக்ஸர்வீஸ் மேனுக்கு வந்து அதை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, 10 இயர்ஸ் கிட்ட இருக்கும். இப்போது இங்கே வந்து 18 25 வயசுனா உங்களுக்கு அந்த ஏஜுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 18 தாண்டி 25 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்னா 5 வருஷமாக இருக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அப்போ 30 வயசு வரைக்கும் நீங்கள் உள்ளவங்க எழுதிக்கலாம். அதே மாதிரி ஓபிசி கேட்டகரி அப்படின்னா நீங்கள் 28 வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எழுதிக்க முடியும். அதுதான் வந்து இதுக்கான அர்த்தம். அடுத்து அப்படியே கீழே வந்துட வேண்டியதான். வேறு என்ன விஷயம் இருக்குது, இந்த எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கலும் இருக்கும், மெடிக்கலும் இருக்குது அப்படிங்கிறத முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அடுத்து குவாலிஃபிகேஷன், இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th முடிச்சிருந்தா ஓகே தான். ஓகே, ஸோ 10th 12th முடிச்சவங்களும் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் அப்புறம் சொல்லியிருக்காங்க. ஓகே, கான்ஸ்டபிள் போஸ்டிங் தானே. எஸ், அடுத்து என்சிசி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா 5%, சி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா 5% மேக்ஸிமம். அது என்சிசியில் பி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா 3%, என்சிசியில் ஏ சர்டிஃபிகேட் இருந்தால் 2% வந்து மார்க்கில் வந்து ஆட் பண்ணுவோம். ஓகே, ஓவரால் மார்க்கு போடுவாங்களா அதில் சொல்கிறது. அப்படியே வந்துடுங்க. எப்படி அப்ளை பண்ண ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான வெப்சைட் வந்து SSC.NIC அதிலே வந்து இருக்குது. ஓகே, ஸோ உங்களோட ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த நம்பரை வச்சு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் அப்ளை பண்ண முடியும். அடுத்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீ பற்றி சொல்கிறோம் இல்லைங்களா. இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீ கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ கட்டணும்னா 100 ரூபா கட்டணும். அது யார் கட்டணும் பார்த்தீங்க அப்படின்னா யார் இவங்களை தவிர, இப்போ நான் சொல்கிறேன்ல அவங்கள தவிர எல்லாருமே கட்டுற மாதிரி தான் இருக்கும். யாருன்னா ஓபிசி அண்ட் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன். ஓகேவா, இதில் உள்ள மேல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஓபிசி அண்ட் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் இருக்க ஆண்கள் மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். ஓபிசி புது பேர் யூஆர். ஓகேவா, ஓபிசி எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் இது முன்ன உள்ள ஆண்கள் மட்டும் வந்து 100 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். இதில் இவங்க தவிர மிச்சம் இருக்க யாரெல்லாம் வருவா, பெண்கள் அப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் வந்து நீங்கள் கேஷ் கட்ட தேவையில்லை. ஓகேவா, ஃபீஸ் கட்ட தேவையில்லை. ஷெட்யூல் கேஸ்ட்டு ஷெட்யூல் ட்ரைபு ஆணோ பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. அதேமாதிரி எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபீஸ் கட்ட தேவையில்லை. ஓகேவா, உங்களுக்கு நீங்கள் பெண்களாக இருந்துட்டு ஓபிசியாக இருந்தாலும் சரி எக்கனாமிக் செக்ஷனாக இருந்தாலும் பொது பிரிவாக இருந்தீங்க அப்படின்னா 100 ரூபா கட்ட தேவையில்லை. அதே இது வந்து ஓபிசி எக்கனாமிக் செக்ஷன் பொது பிரிவாக இருந்து நீங்கள் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 100 ரூபா கட்டணும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க. இந்த ஆன்லைன் ஃபீஸ் வந்துன்னா நீங்கள் யூபிஐ மூலமாக கட்டலாம், நெட் பேங்கிங் மூலமாக கட்டலாம், டெபிட் கார்டு, ரூபே கார்டு, மாஸ்டர் கார்டு, இந்த மாதிரி உங்களோட டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமாகவும் நீங்கள் கட்டிக்கலாம். ஓகேவா, எப்போ லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னா 22/10/2025 வரைக்கும் தான் நீங்கள் உங்களுடைய ஆன்லைன் ஃபீயை வந்து கட்டிக்கிற முடியும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டலை முடியலைன்னா நீங்கள் அந்த விண்டோ ஆஃப் தி கரெக்ஷன் டைம் அந்த டைமில் காசு கட்டி தான் நீங்கள் பண்ணி ஆகணும். இன்கம்ப்ளீட்னு வந்துருச்சு. பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் வந்துச்சா நீங்களால் வந்து கட்ட முடியாது. ஸோ அதனால் பேமெண்ட் ஸ்டேட்டஸையும் நீங்கள் காசு கட்டினதுக்கப்புறம் வந்து செக் பண்ணிக்கிறீங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. அதனால் சொல்கிறேன். ஓகேவா, அப்புறம் வந்துட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது
அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல அப்படின்னா உங்களோட ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்பீங்க, அதனால் வந்து அப்புறம் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ ஆஃப் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லியிருந்தோம்ல, அது 29/10லேருந்து 31/10 வரைக்கும் தான் நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்டணும். ஓகேவா? என்ன ஃபீஸ் கட்டணும், எதுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா, நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷனை பண்ணும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது தேவையில்லாத விஷயம். அதை வந்து பார்த்தீங்கன்னா திருத்துறதுக்காக இந்த விஷயம் பண்ணுறோம். ஸோ அதனால் எஸ்எஸ்சி கமிஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கரெக்ஷன் சார்ஜஸ் வந்து கட்டணும். எவ்வளோனா ரூ. 200. ஓகே, ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ரெண்டு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட் டைம் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூ. 200 கட்டி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ரூ. 200 கட்டி அப்புறம் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது தப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செகண்ட் டைமும் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நீங்கள் ரூ. 500 கட்டணும். ஓகே, ஃபஸ்ட் டைம் கட்டுறதுக்கு ரூ. 200 அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து ரூ. 500 எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் டைம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூ. 500 வந்து மறுபடியும் வந்து வசூல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எந்த தேவையில்லாத சார்ஜஸும் செலவழிக்காமல் இருக்க நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணும் பொழுதே நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து எந்த ஒரு தேவையில்லாத செலவும் வந்து பண்ண தேவையில்லாமல் இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட இது அந்த ஃபீஸஸை வந்து யூபிஐ மூலமாக நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலமாகவும் வந்து உங்களால் பேமெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? அதை வந்து அந்த 3 நாளுக்குள்ளே தான் நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து பண்ணி விட்ருங்க. ஏதாவது தப்பு பண்ணாமல் இருங்க அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். அடுத்து அப்படியே வந்து எக்ஸாம் எந்த மாதிரி எக்ஸாம் நடக்கும், எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும். அடுத்து அதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, ஹைட்டு வெயிட்டு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரன்னிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி வந்து அடுத்து இதிலேருந்து அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாம் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அந்த மெஷர்மெண்ட் டெஸ்ட் அதெல்லாம் நடக்கும். அதுலேருந்து ஃபில்டர் ஆகிறவங்க அதுக்கப்புறமா ஃபைனலாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸுக்கு தான் ஷார்ட் லிஸ்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓவரால் ஸ்கோர் போட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கான ஜாப் வந்திருக்கும். ஸோ இந்த 3 ப்ராசஸ்ங்கிறது முக்கியமான ஒரு ப்ராசஸாக இருக்குது. அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலைஸ்டு, ஏன்னா மல்டிபிள் ஷிஃப்ட் நடக்கும். இதில் நார்மலைஸ்டு செஷனும் அதுக்கப்புறம் இருக்கும். ஓகேவா? அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரியான இருக்கும், எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் மல்டிபிள் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். ஒரு கொஸ்டின் கொடுத்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஒன்று நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒட்டுமொத்தமாக 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் வீதம் மொத்தம் 100 மார்க் வந்து தான் இருக்கும். ஓகேவா? இதில் என்னென்ன டாப்பிக்லாம் வரும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல சப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டின்ஸுக்கு 1 மார்க்கு தான் 50. ஓகேவா? அதே மாதிரி பார்ட் பி வந்து ரீசனிங், சைக்காலஜின்னு சொல்லுவோம்ல அதில் வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டின்ஸுக்கு 1 மார்க்கு தான் 25. பார்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் ஆப்டிடியூட், மேத்தமெட்டிக்ஸ் தான். மேத்தமெட்டிக்ஸில் 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ ஒரு கொஸ்டின்ஸுக்கு 1 மார்க்கு தான் 15. அதுக்கப்புறம் பார்ட் டியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடானது, அதாவது எம்எஸ் வேர்டு, ஆஃபீஸு அந்த மாதிரி இருக்குல்ல, அதுலேருந்து வந்து கேட்பாங்க. எக்ஸலு, வேர்ட்லேருந்து அது வந்து 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டின்ஸுக்கு 1 மார்க்கு தான் 10. அப்போ டோட்டலாக வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கு டைமிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ், அதாவது 1.5 மணி நேரம் வந்து இருக்கும். ஓகே, ஸோ 1.5 மணி நேரம் வந்து டைமிங் கொடுக்குறாங்க. இந்த 1.5 மணி நேரத்தில் 100 கொஸ்டின்ஸ் ஈஸியாகவே போட்டுடலாம். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் கண்டிப்பாக கடுமையாக உழைத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான நெகட்டிவ் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.25 மார்க். ஓகே, ஒரு 4 கொஸ்டின்னா 1/4 அந்த ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த இதில் எக்ஸாமினேஷன்ஸ் லாங்குவேஜ் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணால் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ 2 லாங்குவேஜஸில் மட்டும்தான் அப்படின்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறான் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. ஸோ எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் மற்ற இதெல்லாம் அப்படின்னா 13 லாங்குவேஜ் 15 லாங்குவேஜ் இருக்குது, இதில் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாகவே சொல்லிட்டாங்க, 2 லாங்குவேஜ் தான், ஒன்று ஹிந்தி அண்ட் இன்னொன்று இங்கிலீஷ் அப்படிங்கிற லாங்குவேஜ் தான். ஸோ அதனால் இதேமாதிரி இந்த முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எஸ்எஸ்சியில் இப்போலாம் ரீசெண்டாக இந்த எக்ஸாமினேஷன்ஸ்லாம் சிஹெச்எஸ்லேருந்து இங்கிட்டு உள்ள எம்டிஎஸ், ஜிடிலாம் வந்து தமிழில் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த எக்ஸாமினேஷன்ஸும் கான்ஸ்டபிள்னால தமிழில் இருக்கும் அப்படிமா நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க அதை தெளிவாகவே சொல்லிட்டாங்க, ஒன்று இங்கிலீஷில் இருக்கும் இல்லை ஹிந்தியில் இருக்கும். ஓகேவா? இப்போது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஹிந்தி கொடுத்து எழுதிடுவாங்க. ஹிந்தி தெரியாத மற்ற மாநிலத்தவங்களாம் இருந்தால் இங்கிலீஷும் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நம்ம தமிழ்நாட்டு, கேரளா, ஆந்திரா பாய்ஸ் வந்து பார்த்தா நீங்கள் இங்கிலீஷ் கொடுக்குறதா பெட்ரு அப்படிங்கிறத சொல்லுவேன். ஓகேவா? எஸ். அடுத்து இப்போ வந்துட்டு வேறு என்ன மேட்ரு, ஆன்சர் கீயில் சேலஞ்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து தனியாக கேஷ் கட்டணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது தேவையில்லை இப்போதைக்கு. வேறு என்ன மேட்ரு நமக்கு முக்கியமானது இதுக்கப்புறம் இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிலபஸ், ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஸ்ட்ராட்டஜிக்கு, ஜியாகிரஃபி, இந்தியன் பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, இந்தியன், அதே மாதிரி சயின்ஸில் உள்ள ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாமே தான் வரும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லாஸ்ட்டு 1 இயருக்கு படிச்சுங்கிறது தான் பெஸ்ட்டான ஒன்று. அடுத்த ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
அதே தான் நார்மலாக இருக்கும்ல. கிளாசிஃபிகேஷன்ஸ், அரித்மெட்டிக்கல், ரீசனிங்கில் வெர்பல் அண்ட் நான் வெர்பல் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி நியூமரிக்கல் எபிலிட்டி, மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் லாஸ் ரேஷியோ, டைம் அண்ட் ஒர்க்கு, மென்சுரேஷனு, ஆவரேஜ், அது எல்லாமே வரும். அதே போல் இப்போ கம்ப்யூட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் எக்ஸல், அதாவது பவர் பாயிண்ட்டு, இந்த மாதிரி எக்ஸல், வேர்டு, அது எல்லாத்தையுமே பற்றி தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த சிலபஸ் பற்றி தனியாக கூட நான் வீடியோ தரேன். ஓகேவா? எஸ், இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். அடுத்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே எந்த லெவல் எக்ஸாமினேஷன்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னா மெட்ரிகுலேஷன்ஸில் 10th லெவலில் தான் கொஷின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, சிம்பிளாக ஜிடி எக்ஸாமினேஷன்ஸில் கேட்கப்படக்கூடிய கொஷின்ஸ் மாதிரி தான் இருக்கும். அடுத்து ஏன்னா நமக்கு அதுக்கப்புறம் 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் டெஸ்ட். ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா ரிட்டன் அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ்லேருந்து செலக்ட் ஆகிறவங்களுக்கு இது நடக்கும். இந்த ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு ஃபார் மேல் கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கு எந்த மாதிரியான டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா, ஏஜ் நீங்கள் 30 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஸ் 1600 மீட்டர் 6 நிமிஷத்தில் ஓடுற மாதிரி இருக்கும். லாங் ஜம்ப் பார்த்தீங்கன்னா 14 அடி. ஓகேவா? அதே மாதிரி 3.25 இன்ச் பார்த்தீங்கன்னா ஹை ஜம்ப் நீங்கள் தாண்டணும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 3 அடி 9 இன்ச். ஓகேவா? அதே மாதிரி 30லேருந்து 40 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேஸ் 1600 மீட்டர் 7 நிமிஷத்தில் ஓடணும். 13 அடி நீங்கள் லாங் ஜம்ப் பண்ணணும். ஓகேவா? உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல் பண்ணணும். அதே ஹை ஜம்ப் 3.3 அடி 6, அது நீங்கள் ஹை ஜம்ப். அதே மாதிரி 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு 8 நிமிஷம் 1600 மீட்ரு. 12 லாங் ஜம்ப் 12 இது 12 அடி நீங்கள் தாண்டணும். அதே மாதிரி உங்களுக்கு ஹை ஜம்ப் பார்த்தீங்கன்னா 3.3, அது நீங்கள் தாண்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ இவ்வளோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம எக்ஸாம் மட்டும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜிடி பார்த்தீங்கன்னா ஒன்லி அது 5 கிலோமீட்டர்ஸ் தான். ஓகே, ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் வெறுமனே ஓடுறது மட்டும்தான். அது 5 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஜிடியில் வேறு எந்த ஒரு ஃபிசிக்கலும் கிடையாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 3மே இருக்குது. என்னென்னா லாங் ஜம்ப், ரன்னிங்கும் இருக்குது, அடுத்து லாங் ஜம்ப் இருக்குது, ஹை ஜம்ப் இருக்குது. அதனால் இந்த 3 விஷயத்துலையுமே நம்ம பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த 3லையுமே செலக்ட் ஆனால் மட்டும்தான் அதெல்லாம் நமக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? எஸ். ஸோ இந்த 3 த கேண்டிடேட் ரேஸ் வித் எலிஜிபிள் அப்பியர் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப். ஓகே, ஃபஸ்ட்டு தான் ரேஸ் தான் நடக்கும். அதில் இப்போ நான் எலிஜிபிள் ஆகிறவங்களுக்கு தான் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்ங்கிறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ரன்னிங்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட் கொடுங்கிறதா முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, இப்போ மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன்ல, ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு தான் நடக்கும். போனோன்னு அவங்களுக்கு ஹைட் செக் பண்ணுவாங்க. ஓகேவா? எவ்வளோ ஹைட்டு மினிமம் இருக்கணும்னா 170 சென்டிமீட்டர். ஓகேவா? 170 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா இது பொதுவானது. ஓகேவா? சொல்லக்கூடிய ரூல்ஸு. இதில் ரிலாக்ஸேஷன்ஸும் இருக்குது. யாருக்கு அப்படின்னா எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 சென்டிமீட்டர்னா, இப்போ எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்து அவங்க 165 சென்டிமீட்டர் இருந்தாங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக எலிஜிபிள் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இது ஆண்களுக்கானது. ஓகேவா? ஸோ ஆண்களுக்கு 170 தான் காமனானது பொது பிரிவுங்க எல்லாருக்குமே. எஸ்டி ஷெட்யூல் ட்ரைபாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 165 வரைக்கும் இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் உங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸில் ஏற்கனவே வேலை பார்த்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்களுக்கும் 5 சென்டிமீட்டர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜஸ்ட்டு மார்பு பார்த்திங்கன்னா 81 சென்டிமீட்டரில் மினிமம் 4 சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷன். அதாவது நார்மலான நிலையில் 81 சென்டிமீட்டரும் விரிந்த நிலையில் 4 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஓகேவா? அது நார்மலாக உள்ளதான். நம்ம தமிழ்நாடு போலீஸில் 80 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க, விரிந்த நிலையில் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே நார்மலான முறையில் 81 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க, விரிந்த நிலையில் 4 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ அதை ஃபாலோ பண்ணிங்கனாவே கரெக்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ அதுதான். அடுத்து 5 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ரிலாக்ஸேஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? அது முக்கியமான. அதே மாதிரி தான் 5 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா குறைவாக இருந்துச்சு அப்படின்னா இவங்க இருக்காங்களே எக்ஸர்வீஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபீமேலுக்கான ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 30 வயசு உள்ளவங்களுக்கு 8 நிமிஷம் 1600 மீட்டர். அதே 1600 மீட்டர் 8 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஓடலாம். லாங் ஜம்ப் 10 அடி, ஹை ஜம்ப் 3. ஓகேவா? அடுத்து அப்படியே 30லேருந்து 40 வயசுக்குள்ள இருக்க பெண்களுக்கு 9 நிமிஷம் 1600 மீட்டர் ஓடுறதுக்கு 9 அடியும் தான் உயரம் தாண்டணும். சாரி, லாங் ஜம்ப்பு. இது 2.9 பார்த்திங்க அப்படின்னா ஹை ஜம்ப். ஓகே, அடுத்து 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு 10 நிமிஷம் அப்புறம் 1600 மீட்டர் ஓடுறதுக்கு 8 அடி தாண்டணும். 2.6 நீங்கள் ஹை ஜம்ப் பண்ணணும். ஓகேவா? எஸ், அவ்வளோதான். அடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரன்னிங் இருக்கும். அதுக்கப்புறம் தான் மற்ற ஈவெண்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ரன்னிங்கில் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அவ்வளோதான். அடுத்து வேணும் மேட்ரு
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆன 6 மந்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ளவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது எதுனா கன்சீவாக உள்ளவங்க அந்த மாதிரி உள்ளவங்க வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே போல் அடுத்துட்டு வேறு எந்த ஒரு முக்கியமான விஷயம் அவ்வளோதான். பெண்களுக்கான ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹைட்டு மினிமம் 157 சென்டிமீட்டர். ஓகே, ஆண்களுக்கு 170 சென்டிதாங்க மினிமமே. இங்கே வந்து பெண்களுக்கு 157 சென்டிமீட்டர். இதில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 2 சென்டிமீட்டர் வந்துன்னா ரிலாக்ஸேஷன். ஓகே, நீங்கள் 155 இருந்தாலுமே இதுனா செலக்ட் ஆகலாம். அதே மாதிரி எக்ஸர்வீஸ் மேனோட குழந்தைகளாக இருந்தீங்க அப்படின்னா 5 சென்டிமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. 152 இருந்தாலுமே செலக்ட் ஆகலாம். ஓகேவா, அவ்வளோதான். வேறு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டேட்டோ குத்தாதவங்களாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரம் ஹெல்த்து சவுண்ட்ஸ்ட்டு உங்களோட ஃபுல் பாடியை வந்து செக் பண்ணுவாங்க. கண்ணோட ஹெல்த் வந்துன்னா 6/12 இருக்கணும். ஓகே, கிளாஸு இல்லாமல். ஓகேவா, அதே மாதிரி கலர் பிளைண்ட்னஸ்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. வேறு எதுவும் வந்துன்னா உடம்புல பெரிய சர்ஜரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் பண்ணி விட்ருவாங்க. ரொம்ப இதாக பார்ப்பாங்க. ஜிடியில் எப்படி வந்துன்னா இருக்குமோ அதே மாதிரியானதை தான் இதுலேயே ஃபாலோ பண்ணுவாங்க. டேட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடாது. கைக்கு கீழே, அதாவது இந்த முழங்கையிலேருந்து ஷோல்டருக்கு இடைப்பட்ட இடத்துல இருந்தாலும் பிரச்சனை இருக்காது. அது கீழேயோ உள்ளே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. உங்களோட ஃபுல் பாடியில் வந்துன்னா ஒன்றும் இல்லை 4ல் 1 பங்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்படி பண்ணுறது அதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வேறு ஒரு வீடியோவில் தரேன். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.